to you. This is Lynn Rao. உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்கள். இது லின் ராவ். It is wonderful for you to join us today and hear what the Lord has to say. இந்த நாளிலே எங்களோடு கூட இணைந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்பது மிகுந்த சந்தோஷம். Let's pray. ஜெபிப்போமே. Father, we thank you for your presence here today. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். You are with us. You are within us by your Spirit. ஆண்டவரே, எங்களோடு கூட உம்முடைய ஆவியானவராலே நீர் இணைந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். We invite you to help us to have eyes to see and ears to hear what you're saying. ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்கக்கூடிய செவிகளும் பார்க்கக்கூடிய கண்களும் தேவனீர் என்ன சொல்கிறீர் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யும். We thank you, Jesus. We praise you, Jesus, for everything that you have done. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Help us to truly believe all that you say in your word. ஆண்டவரே, நீர் சொன்ன எல்லாவற்றையும் அப்படியே விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். We give you all the glory in Jesus' name. எல்லா மகிமையும் இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. Amen. I was reading a passage in the book of Revelation and the Lord was speaking to me about it. நான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே இருந்து ஒரு வேத வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தர் என்னோடு பேசினார். The Apostle John received this revelation from the Lord. இந்த வெளிப்பாடை அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். He received words from the Lord for 7 churches. அந்த வார்த்தை 7 சபைகளுக்காய் தேவன் கொடுத்த வார்த்தைகளாய் இருக்கிறது. And listen carefully because these words for the 7 churches are relevant for us today. இந்த வசனங்களை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். இது 7 சபைகளுக்காய் இருந்தாலும் இன்று நமக்கு பொருந்தக்கூடிய வாக்குகளாய் இருக்கிறது. We are to read them and see if we need to adjust things in our own lives. அப்ப அவைகளை பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையை கூட நாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்று நம்மாலே யோசிக்க வேண்டியது இருக்கிறது. I want to focus on this word that was given to the believers in Laodicea. இந்த நாளிலே இந்த சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கேட்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Let's look at Revelation chapter 3. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். And we want to read verses 14 to 22. அதிலே 14ஆம் வசனத்திலே இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். லெவதோக்கியா சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்லாமல் அனலும் அல்லாமல் நீ குளிராய் ஆவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருப்பாய் என்றால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நீர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்க கூடியவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்றும் திரவிய பண்ணுகிறவன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிற எல்லோரிலும் அவர்கள் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். நான்
ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். ஆமென். Amen. So everything that is written in the Bible is for us to truly know Jesus, but also to see how our relationship with Jesus is progressing. இந்த வேதாகமத்திலே எழுதியிருக்கிறது எல்லாம் இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்ப்பது மாத்திரம் அல்லாமல் நமக்கும் இயேசுவுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்பதை கூட அது நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. So Jesus is speaking to us here, and he knows if you're hot or if you're cold in your relationship with him. இயேசு இங்கே பேசும்போது சொல்லுகிறார், நீங்கள் அவரோடு கூட வைத்திருக்கிற அந்த உறவு அனலாய் அல்லது குளிராய் இருக்கிறதா என்று சொல்லி. He also knows if you are lukewarm. நீங்கள் வெதுவெதுப்பாய் இருக்கிறீர்களா, அனலுமென்று குளிருமென்று இருக்கிறீர்களா என்றும் அவர் அறிந்திருக்கிறார். Maybe you are complacent or not pursuing him in a vibrant relationship, or you lost your passion for him and the things of God. இப்பொழுது ஒருவேளை நீங்கள் தேவனுக்கு முன்பதாய் இருந்த அந்த வைராக்கியம் தாகம் இல்லாதவர்களான அந்த நிலையிலே நீங்கள் இருக்கலாம். He is not condemning you if you are in this place. நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருப்பீர்கள் என்றால் அவர் உங்களை ஆக்னிக்குள்ளே அல்லது குற்றப்படுத்த விரும்பவில்லை. He is giving you a fresh invitation to come close to him. ஆனால் அவர் நீங்கள் அவரிடத்திலே திரும்பவும் பலனுள்ள உறவை ஏற்படுத்திக் கொள்ள ஒரு வரவேற்பை உங்களுக்கு கொடுக்கிறார். Jesus wants you to be strengthened in your inner man to know him and experience union with him. உங்களுடைய உள்ளான மனுஷன் அவன் பலப்பட்டு இன்னும் அதிகமாய் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். I want to turn over to Ephesians chapter 3. எபேசியர் 3ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொள்ள நான் விரும்புகிறேன். Chapter 3, and we'll read verses 16 to 19. அதிலே 16ஆம் வசனத்திலே இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனால் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்திலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்று நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். Amen. So Paul is praying that the unlimited riches of the Father's glory will cause supernatural strength to flood your inner man with his might and power. இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜெபிக்கிற ஜெபம் அவருடைய அளவற்ற வல்லமையானது உங்களுக்குள் இருக்கிற உள்ளான மனுஷனை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துவாராக என்று. The favor of God on our lives is not just a small amount of strength, but mighty strength. தேவனுடைய தயவானது நமக்குள்ளே ஒரு சின்ன பலனை அல்ல, ஒரு மகா பெரிய பலனை உருவாக்கக்கூடியதாய் இருக்கிறது. What difference would the infusion of such a level of inner strength make in your current situation? உங்களுடைய சூழ்நிலையிலே நீங்கள் அமிழ்ந்து போகிற நேரத்திலே இந்த பலன் உங்களுக்கு என்ன செய்யக்கூடும்? The strength that Paul prays for and the Father offers to us is Christ himself living within us. இங்கே பவுல் ஜெபிக்கிற அந்த ஜெபம் என்னவென்றால் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிறார். We live from the strength of our union with him. நம்மளுடைய பலனே எங்கே இருக்கிறது என்றால் அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலே தான் இருக்கிறது. We are one with him. நாம் அவரோடு ஒன்றாய் இருக்கிறோம். The enemy tries to get us to feel we are separated from God.
ஆனால் சத்துரு நாம் தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறோம் என்பதை நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். But the truth is Christ is in me by his Spirit. ஆனால் சத்தியம் என்னவென்றால் தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாய் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். This is his very life released inside of us that gives us the power to rise above our circumstances. அந்த வல்லமை நம்மளுடைய சூழ்நிலைக்கு மேலாய் நாம் எழுந்து கொள்ள நமக்கு உதவியாய் இருக்கிறது. How is this life inside of you released to you? அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை எப்படி உங்களுக்கு அது வெளிப்படுகிறது? Is by using your faith. அது நீங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தும் பொழுதுதான் உங்கள் வல்லமையை பயன்படுத்த முடியும். As you constantly use your faith, the life of Christ will be released inside of you. நீங்கள் தொடர்ச்சியாய் விசுவாசத்தை பயன்படுத்தும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருந்து வெளியரங்கமாய் மாற்றப்படும். Verse 19 says, to know the love of Christ that passes knowledge. அங்கே 19ஆம் வசனம் சொல்லுகிறது அறிவு கெட்டாத தேவனுடைய வல்லமை. To know is experiential. To know him is through the deepening intimacy with Jesus. அப்ப தேவனை அறிகிறது என்று சொல்லும் பொழுது ஒரு ஆழமான ஒரு உறவு, ஒரு தொடர்பு தேவனோடு கூட நமக்கு இருக்க வேண்டும். To know the love of Christ goes beyond your understanding. தேவன் மேல் வைக்கிற அன்பு நம்மளுடைய சிந்தைக்கு எட்டாத அளவிலே அது காணப்பட வேண்டும். When you encounter his love for you, you are changed and the way you think also changes. நீங்கள் அவருடைய அன்பை அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். It is his endless love beyond measurement that brings spiritual life and your heart is changed. அவருடைய அளவற்ற அந்த அன்பு உங்களுடைய இருதயத்திலே மாற்றங்களை கொண்டு வரும். His extravagant love pours into you until you're filled to overflowing with the fullness of God. அந்த அளவற்ற அன்பு உங்களை அது நிரப்பும் பொழுது உங்கள் வாழ்க்கை நிரம்பினதாய் நிறைவானதாய் காணப்படும். This is what his scripture is telling us. இந்த வசனங்கள் அதை தான் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. The fullness of God. Wow. And தேவனுடைய நிறைவு. His love is so powerful that as you rest in his love, it will become the very source of your life. அவருடைய அன்பு தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதான ஒரு காரணமாய் மாற்றப்படுகிறது. Looking again at Revelation 3, we may think, go ahead. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பி நாம் பார்ப்போமே என்றால், we may think we are rich and wealthy, but we may not be. நாம் ஒருவேளை ஐஸ்வர்யவான்களாக நாம் பலனுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளலாம், ஆனால் அப்படி அல்ல. When Jesus talks about being rich or wealthy, he's talking about the spiritual poverty that we might be having, we might be experiencing. இங்கே நாம் பார்க்கிறோம் ஐஸ்வர்யம் கனமும் என்று சொல்லும்போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த தரித்திர நிலைமைகளை தான் அங்கே எடுத்து காண்பிக்க விரும்புகிறார். Spiritual poverty he's talking about is when we're not humble and totally dependent upon him. அப்ப இந்த ஒரு தரித்திர ஆவிக்குரிய தரித்திர நிலைமை என்று சொல்லும்போது அது நமக்குள்ளே இருக்கிற அந்த பொறாமை, பெருமை, இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நமக்குள்ளே காண்பிக்கிறது. Jesus says we're spiritually poor unless we abide in Christ. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஆவிக்குரிய தரித்திரம் உள்ளவர்களாய் இருக்கிறீங்க, நீங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்க, என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். He makes you spiritually rich when you totally depend upon him. நீங்கள் அவரில் சார்ந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் முற்றிலும் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்படுவீர்கள். Turn to the Gospel of John. We're going to look at chapter 15. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். John 15 verse 4. 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தன்னை தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். So we are spiritually poor unless we abide and remain in Christ. இங்கே சொல்லப்படுகிறது நம்ம ஆவிக்குரிய நிலையிலே தேவனிலே நிலைத்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். He makes you spiritually rich when we learn to remain in Christ and his love. நாம் அவரிலே ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டுமே என்றால் நாம் அவரோடு கூட அவரிலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Our life will be fruitful when we live our lives intimately joined to Jesus. நாம் அவரோடு கூட நிலைத்திருந்து அவரிடத்தில் ஐக்கியப்பட்டு இருப்போம் என்றால் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். There is no striving, just yielding to him. Surrender your heart and thoughts to him. நீங்கள் இதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்று அல்ல, அவருடைய அன்பிலே நீங்கள் சார்ந்திருந்தால் போதும். Turn over to 2 Corinthians. 2 கொரிந்தியருக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Look at 2 Corinthians chapter 5 verse 17. 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்வோமே என்றால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். Amen. You are a new creation in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். Now we are learning to be consciously aware of his presence within us so we can join our heart to his heart. அப்ப நாம் தொடர்ச்சியாக தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறதினாலே நம்மளுடைய இருதயம் அவருடைய இருதயத்தோடு கூட அது இணைக்கப்பட்டதாய் இருக்கிறது. And by continually being aware of him within you, you live from his presence and from what he has to say. அப்ப நீங்கள் தொடர்ச்சியாய் அவரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். In Revelation 3, Jesus said to buy gold. அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் அங்கே சொல்லுகிறார் இவ்விதமாக. What is the gold that Jesus is talking about? அப்ப தேவன் சொல்லுகிற அந்த நோக்கம் என்ன? These are true riches. அது என்னவென்றால் ஒரு புதிதான ஒரு ஐஸ்வரியத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். To be rich is having the wealth of Christ. கிறிஸ்துவனுடைய ஐஸ்வரியமுடைய ஒரு அனுபவத்தை குறித்து சொல்லுகிறார். And this wealth is purchased by faith. அந்த ஐஸ்வரியம் விசுவாசத்தினாலே நீங்கள் விலைக்கு வாங்க முடியும். You buy gold by having a continual relationship with Jesus and receiving his heart and his thoughts. அவருடைய லக்கி என்ன என்பதை நீங்கள் அவரோடு கூட இருக்கிற அந்த தொடர்பினாலே அவருடைய இருதயத்தின் எண்ணத்தையும் நோக்கத்தை கூட நீங்கள் அறிந்து கொள்ளலாம். Jesus said that he will be our white garment to remove our shame and our eye salve that helps us see things as they truly are. தேவன் அவருடைய வெண் வஸ்திரத்தை நாம் அணியும்படியாகவும் நிலைகள் எப்படிப்பட்டது என்று காணக்கூடிய கண்களையும் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். Turn over to the book of Romans chapter 13. ரோமர் 13ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோமே என்றால், Romans chapter 13 verse 14. 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, துர் இச்சைகளுக்கு இடம் கொடாமல் உடலை போனலாயிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். Amen. So put on Christ by faith. அங்கே சொல்லப்படுகிறது விசுவாசத்தினால் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். This means to fully immerse yourself into the Lord Jesus and fully clothe yourself with him. நீங்கள் உங்களை முற்றிலுமாய் கிறிஸ்துவிலே முழுகினது போல அவரால் நிறைந்திருக்க வேண்டும். Do not waste a thought on your former identity before Christ saved you.
இயேசு உங்களை ரட்சிப்பதற்கு முன்பதாய் இருந்த உங்கள் அடையாளத்தை திரும்பவும் தேடி போகாதீர்கள். He is your white garment. காரணம் அவரே உங்களுடைய வெண்வஸ்திரமாய் இருக்கிறார். I want to talk more about the wealth of Christ. So let's go to 2 Peter. இந்த வேளையிலே அந்த வெண்வஸ்திரத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஆகவே 2 பேதுருக்கு நாம் கடந்து போவோம். 2 Peter chapter 1 verse 3. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் என்று. ஆமென். Amen. So he has given us everything we need. நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். We do not have to beg him because he has freely given it all to us. நாம் அவரிடத்துல கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். We previously read in Ephesians that Jesus wants us to know the love he has for us. It goes beyond our intellect so that you will be filled with all the fullness of God. ஏற்கனவே நம்ம எபேசியர் வாசிச்சோம். அவருடைய அன்பின் நிறைவை நாம் அறியக்கூடாத அளவிலே அவர் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். He wants us to know his love and to know this love by experiencing him every day and tuning into him all day long. நாம் அவருடைய அன்பை, அந்த அன்பின் நிறைவை அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் ஏற்படுத்துகிற அந்த தொடர்பினாலே அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Let's read 2 Corinthians chapter 3. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். Chapter 3 verse 18. அதிலே 18ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலுக்கு தக்கதான மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆமென். Amen. So we look to Jesus, we see him, we draw close to him. நாம் அவரை பார்த்து அவரை போல நாம் மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. He is inviting you and me to see with our spiritual eyes. தேவனை ஆவிக்குரிய கண்களிலே பார்க்கும்படியாய் அவர் இன்றும் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். We are now seated with him in heavenly places. நாம் அவரோடு கூட உன்னதங்களிலே அமர்ந்திருக்கிறோம். As we see him, we ingest him, we glow from who he is. நாம் அவரை பார்க்கும்போது அவரை போலவே நாம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறோம். And we are being transformed into his very image as we move from one level of glory to another level of glory. நாம் அவரை பார்க்கும்போது அவருடைய சாயலாய் மாற்றப்படுவது மாத்திரமல்ல, மகிமையின் மேல் மகிமை அடைகிறவர்களாய் இருக்கிறோம். This means we start loving like him, thinking like him, speaking like him, and living like him. நாம் அப்படி என்றால் அவரை போல யோசித்து, அவரை போல பார்த்து, அவரை போல நேசித்து, அவரை போலவே நம்மளுடைய வாழ்க்கை அமைகிறது. What is this wealth of Christ? தேவனுடைய ஐஸ்வரியம் என்றால் என்ன? It is everything that he is that he made available to you. அவர் யாரோ அந்த எல்லா குணாதிசயங்களும் உங்களுக்குரியதாய் அவர் மாற்றி இருக்கிறார். And you also are the wealth of Christ. நீங்கள் கூட அவருக்கு ஒரு ஐஸ்வரியமாய் இருக்கிறீர்கள். You are becoming the fullness of God in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய பரிபூர்ணமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். Let's look at 2 Peter 1 and we'll look at verse 4. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதிலே 4ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கும் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களுக்கு அவைகளாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். Amen.
He has given you these magnificent promises, and by faith you release the power of the word. அவர் ஆச்சரியமான வாக்குத்தத்தங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வல்லமையாய் பிறக்க செய்கிறது. You are wealth to him by being in partnership with his divine nature. நீங்கள் அவருடைய தெய்வீக குணத்திலே தெய்வீகத்திலே நீங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். Look at Matthew chapter 6. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். Matthew 6, and we'll look at verse 33. அதிலே 33ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். Amen. So how do we receive everything that he's given to us by our faith? அப்ப எப்படி அவர் கொடுத்ததெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் விசுவாசத்தினாலே. You seek first the kingdom. நீங்கள் முதலாவது தேவராஜ்யத்தை தேடுங்க. Seek first the king of the kingdom. தேவராஜ்யத்தினுடைய ராஜாவை தேடுங்க. Seek his face to experience his beauty and majesty. அவருடைய முகத்தை, அவருடைய அழகை, அவருடைய மேன்மையை தேடுங்க. This draws you to him and causes you to love him even more and to abide in him all the time. அது அவரோடு கூட நீங்கள் இணைந்திருக்க, அவரோடு கூட நேரத்தை செலவிட, அவரை பற்றிக்கொள்ள உங்களுக்கு உதவியாயிருக்கும். We want to look at Colossians chapter 1 verse 27. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமே என்றால், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். Amen. So living within you is the Christ who floods you with the expectation of glory. நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். This is the greatest mystery of all. இருக்கிற எல்லா ரகசியத்தை காட்டிலும் மேலான ரகசியம் இது. He floods you with himself. He pours all of himself into you. அவர் ஒரு வெள்ளத்தை போல அவர் கூறிய எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளே அவர் ஊற்றி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. In Revelation 3, Jesus wants us to repent for not being passionate for him. அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் அவர் விரும்புகிற அந்த நிலையிலே நாம் இல்லை என்பதை அவர் அங்கே நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். Repent means to turn your heart and affections away from other things and turn back toward him. அங்கே மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் போகிற வழியை விட்டு அவர் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Jesus will never condemn you, but he will discipline you because of his love for you. தேவன் உங்களை குற்றப்படுத்துவதில்லை, ஆனால் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் அவர் உங்களை சிட்சிக்கிறார், உங்களை சரிப்படுத்துகிறார். He desires that we carry a raging fire for him and his presence. அவருடைய சமூகத்திலே தாகமுள்ள ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். We need the oil of intimacy flowing into our lives if we are to sustain the fire of love for our King. நம்மளுடைய ராஜாவை குறித்ததான ஒரு தாகம், ஒரு அக்கினி நமக்குள்ளே பற்றி எரிய வேண்டும். This love for him is found in deep devotion. அவர் மேல் இருக்கிற அன்பு எப்படி நிறைவாகும் என்றால் அவருக்காய் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுதுதான். The life of intimacy is one that lives every moment with the groom in mind. அப்போ அந்த ஒரு ஆழமான அன்பு எப்படி வரும் என்றால் என்னுடைய மணவாளன் என்ற அந்த நேசத்தினாலே கடந்து வருகிறது. We live our lives with Jesus in the forefront of our thoughts.
நம்மளுடைய எல்லா சிந்தனைகளிலும் இயேசு என்பதே நமக்கு முதல் சிந்தனையாய் இருக்க வேண்டும். We prize and prioritize his voice and heart over everything else, in which the flame of love will always be lit. எல்லா சிந்தனைகளும் எல்லா காரியங்களிலும் இயேசு என்ற அந்த சிந்தனை நமக்கு முதன்மையாய் இருக்க வேண்டும். As we look to him and are attentive to our relationship with Jesus, the Holy Spirit fills our lamps with his oil and we overflow with his love. தேவன் மேல் நாம் இப்படிப்பட்ட அன்பை காண்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய எண்ணெயினால் நம்முடைய விளக்கை அவர் பிரகாசமாய் எரிய செய்வார். We get to be loved like he is love. அவர் எப்படி அன்பாய் இருக்கிறாரோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையும் அன்பினால் நிறையப்பட ஆரம்பிக்கும். In Revelation 3, Jesus and the Father are knocking at the door of our hearts, inviting us to be the bride of Christ. வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்கிறோம் பிதாவும் குமாரனும் நம்மளுடைய இருதயத்தின் வாசலை தட்டி கொண்டு இருக்கிறாங்க. என்னுடைய மனவாட்டியாய் நீ இருக்க மாட்டாயா என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார்கள். This is not only a one-time invitation, but it is daily. இது ஏதோ ஒரு முறை உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு அல்ல, தினந்தோறும் உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். He continually longs for each one of us to open the door of our heart, to commune with him, to dine and feast with him. நம்மளுடைய இருதயத்தை திறந்து அவரை உள்ளே அழைத்து அவரோடு கூட பந்தி இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாய் இருக்கிறது. It is his passion to come into his temple within you and feast with you. அவர் உங்களுடைய சரீரமாகிய தேவ ஆலயத்திற்குள்ளே கடந்து வந்து உங்களோடு கூட பந்தி இருக்க வேண்டும் என்று கொண்டாட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். A feast is joy-filled. It is an enjoyment of time of being with him. இந்த கொண்டாட்டம் என்று சொல்லும்போதே அதற்குள்ளே மனமகிழ்ச்சி சந்தோஷம் இருக்க வேண்டும். Will you surrender to him and learn to constantly live in this intimate place with him? ஆகவே அவரோடு கூட தொடர்ச்சியாய் இந்த ஆழமான உறவில் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. Jesus says, if you overcome, you will sit with him on his throne. இயேசு சொல்லுகிறார், ஜெயம் கொண்டவன் என்னோடு கூட சிங்காசனத்திலே அமருவான் என்று சொல்லுகிறார். There is a measure of sitting with him now in heavenly places. இப்பொழுதே நாம் ஒரு அளவிலே அவரோடு கூட தான் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். I want to turn to one more scripture in Ephesians chapter 2. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். Ephesians 2 verses 5 and 6. அதிலே 5-6 வசனங்கள். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமோ அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒரு சாட்சியாக மனுஷரை நீ நினைத்திருக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரும். ஆமென். Amen. God made us alive with Christ and raised us up to sit in heavenly places in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை அவர் எழும்ப செய்து அவரோடு கூட உன்னதங்களிலே நம்மை அமர செய்திருக்கிறார். We are now co-seated as one with Christ. கிறிஸ்துவோடு கூட ஒன்று இணைந்தவர்களாய் நாம் அமர்ந்திருக்கிறோம். Can you see this by faith? விசுவாசத்தில் உங்களால பார்க்க முடிகிறதா? If you are continually overcoming your self-life by focusing on his life in you, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடர்ச்சியாய் அவர் மேலே கவனத்தோடு நீங்கள் இருப்பீர்களே என்றால், and hearing what he says and obeying him, you will reign with him in the heavenly realm. நீங்கள் அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வீர்கள் என்றால் அவரோடு கூட ஆளுகை செய்வீர்கள். This is incredible that the God who created everything chooses to partner with you and me to bring his kingdom to earth and his will done here. அவர் நம்மோடு கூட நமக்காய் வாழ்ந்த அந்த தேவன் அந்த ராஜ்யத்தை கொண்டு வர நம்மோடு கூட இணைந்து செயல்படுகிறார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. Jesus has done everything for us to become one with him and to live with him and for him. அவருக்காக அவரோடு கூட வாழும்படியாக தேவன் நமக்காய் யாவையும் செய்திருக்கிறார்.
These are the true riches, the wealth that Christ has made available to us as we walk with him by his Spirit leading us. இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அவரோடு கூட இணைந்து அவரோடு கூட நடக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். What a wonderful Lord and Savior and King. எப்படி நல்ல தேவன், எப்படிப்பட்ட ராஜா என்று நீங்கள் பாருங்க. Jesus desperately wants us to walk with him in this reality of being joined to him. அவரோடு கூட நடக்கிற அந்த நிஜத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Having a partnership with Christ is the greatest treasure we can possibly have. அவரோடு கூட இணைந்திருப்பதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியமாய் இருக்கிறது. He is our strength, our wisdom, our understanding. அவரே நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய பலன், நமக்கு எல்லாமாய் இருக்கிறார். Shake off the lukewarm and tend to the oil of intimacy with Jesus. எல்லா விதமான அனலுமின்றி குளிருமின்றி அனுபவத்தை விட்டு தேவனோடு கூட இணைந்திருக்க பிரயாசப்படு. What wealth we have in him and his life flowing into us and out of us for others. இந்த நாளிலே எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் பாருங்க, நமக்குள்ளாய் நம் மூலியமாய் செயல்படுகிற ஒரு ஐஸ்வர்யம். Amen. Amen. Let's pray. ஜெபிப்போமே. Jesus, take us into this abiding place of love for you. ஆண்டவரே, உம்மேல் இருக்கிற அன்பிலே நிலைத்திருக்கக்கூடிய அந்த நிலைக்கு எங்களை கொண்டு போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Bring us into this place of enjoying your presence, having fellowship with you. ஆண்டவரே, உம்மோடு கூட ஐக்கியப்பட்டு உம்மோடு கூட ஆண்டவரே இருக்கக்கூடிய அந்த பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும். You say you will disclose yourself to those who love you. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறவர்களுக்கு நீர் ஆண்டவரே அன்பு வெளிப்படுத்துவீர் என்று சொன்னீர். So come into our hearts and fully reveal yourself to us by the Holy Spirit. ஆண்டவரே, ஆகவே நீர் எங்கள் உள்ளத்திலே நீர் கடந்து வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உம்மை முற்றிலுமாய் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். Help us to ignite our faith in you. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை உம்மிலே இணைக்க எங்களுக்கு உதவி செய்யும். Let the eyes of our hearts be enlightened to see you and your heart for us and for the word. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை எங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பார்க்கத்தக்க இருதயத்தை எங்களுக்கு தாரும். We want you to live in us in such a powerful way, Lord. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே வல்லமை உள்ள விதமாய் வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். And we want to live in you, Jesus, in such an intentional way that we receive and experience the wealth of all that you are. ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவர் என்று அந்த ஐஸ்வர்யத்தை அறிந்து கொள்ளும்படியாய் நீர் எங்களிலே வாசமாயிருக்க நாங்கள் வேண்டுகிறோம். Thank you for all that you are doing in our lives. எங்கள் வாழ்க்கையில் நீ செய்கிற சகல உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். In the powerful name of Jesus, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. If you want to experience the fullness of God, of all that God has for you, ask Jesus to come into your heart and to your life. நீங்கள் இயேசுவினுடைய அந்த நிறைவு உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்பினால் இயேசுவினிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும், எனக்குள்ளே வாசம் பண்ணும் என்று சொல்லுங்க. He will remove all your sin and give you a completely new life where you live in Christ Jesus. அப்பொழுது உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை புதிய மனிதனாய் மாற்றி அவர் உங்களோடு கூட இருப்பார். He is waiting for you to ask him and he will overwhelm you with his love. அவர் அவருடைய நிறைவான அன்பை நிரப்பும்படியாய் உங்களை நிரப்பும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை அழைக்க வேண்டும் என்று சொல்ல. And he will put his Holy Spirit within you. அவருடைய பரிசுத்த ஆவியானவரை அவர் உங்களுக்குள்ளே வைப்பார். He loves you so much and wants a relationship with you today. அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறபடியினாலே உங்களோடு கூட ஒரு புதிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். God bless you. Thank you for watching today. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்தமைக்கு நன்றி.